ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல காப்ளின் ஸ்லேயரோட எபிசோட் 7 பார்க்க போறோம். எடுத்ததும் ஒன்னா ஷிங்கன் பாத் ஹவுஸ்ல இருக்கதா காட்டுவாங்க. அவ மத்தவங்களை இன்வைட் பண்ணிருப்பா. எல்ஃப் வந்துட்டு இந்த தண்ணி நெருப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்பிரிட் சார்ந்ததுன்னு சொல்லிட்டு வந்திருக்க மாட்டா. ஷாமன் இதுக்கு பெட்டர் நான் பேசாம தண்ணி அடிச்சுட்டு சாப்பிடுவான் பாரு. ப்ரீஸ்ட் எனக்கு சீஸ் சாப்பிட்றதே போதும் நான் வரலன்றுவான். காப்ளின் ஸ்லேயர் கிட்ட நீங்க ஏதாவது குளிக்க வரலாமேன்னு கேட்டா அவன் நான் ஒரு லெட்டர் எழுதி அனுப்பணும்னு கிளம்பி இருந்திருப்பான். பிரசன்ட்ல இருக்க ஒன்னா ஷிங்கன் இதெல்லாம் யோசிச்சுட்டு காப்ளின் ஸ்லேயர் கிட்ட பல ரகசியங்கள் உள்ளடங்கின போல இருக்குன்னு நினைச்சிட்டு அவரை சந்திச்சு 6 மாசம் தானே ஆகுதுன்னு நினைப்பா. ஒன்னா ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன்ல மாட்டி இருந்தப்ப காப்ளின் ஸ்லேயர் இல்லைன்னா விஷயம் மோசமா இருக்கும்ல, அதை நினைச்சிட்டு லைட்டா ஒரு மாதிரி சோகமாவா. இந்த இடத்துக்கு ஸ்வாட் மைடன் வந்துட்டு இங்க நான் அவங்க கூட சேர்ந்து டக்குன்னு குடிச்சிட்டு போட்டுமான்னு கேப்பா. ஒன்னா சரிங்கவா, ஸ்வாட் மைடன் எனக்கு பல கடமைகள் இருக்கா, அந்த மாதிரி பல கடமைகளை முடிச்சுட்டு எனக்குன்னு தனியான டைம்ல எடுத்துக்க முடியாது இல்லைன்பா. ஒன்னா அவ உடம்புல இருக்க தழும்புகளை பார்த்துட்டு கேப்பா. ஸ்வாட் மைடன் அது நடந்து 10 வருஷம் இருக்கும், கொஞ்சம் கவனம் இல்லாத முட்டாள்தனம் தான், பெண் மண்டையில நல்ல அடி, நடந்து 10 வருஷம் இருக்கு, இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லைன்பா. ஒன்னா இருந்தாலும் இப்ப நீங்க ஓகே தானான்னு கேப்பா. ஸ்வாட் மைடன் ரொம்ப இறக்கமுள்ள மனசுக்காரி போலயே, மோஸ்டா சிலர்ல என் கதையை கேட்டுட்டு எதுக்குடா கேட்டங்கிற போலதான் இருப்பாங்கன்பா. உன்னா நாளா அப்படி சொல்ல முடியாதுன்பா. ஸ்வாட் மைடன் உனக்குள்ள இருக்க அந்த கருணையை என்னால பார்க்க முடியுது, உனக்கு தெரியாது நான் இந்த கண்களால நீ நினைச்சு பார்க்க முடியாத பல விஷயங்களை பாக்குறேன், அதுல அழகும் இருக்கும் பல ஆபத்துகளும் இருக்குன்பா. ஒன்னா இதை கேட்டு ஷாக்காவா. ஸ்வாட் மைடன் காப்ளின் ஸ்லேயர் உனக்கு நல்லா டிபெண்டபிளா இருக்கான் தானன்பா. ஒன்னா ஆமாங்கிறப்ப அவ நீ எதுக்கோ தயாராரு, ஒரு நாள் அவனும் அவன் வாழ்க்கையை விட்டு மறைஞ்சு போவான்பா. ஒன்னா என்ன சொல்றீங்கன்ட்டு ஷாக்ல எந்திரிச்சா. ஸ்வாட் மைடன் ரொம்ப நேரம் அந்த தண்ணியில இருக்காத, இல்லனா மயக்கம் வந்துரும்ட்டு கிளம்பி இருப்பா. இதுக்கப்புறம் ஒன்னா தனியா இருக்கப்ப அவங்க உடம்புல இருக்க தழும்புகள் அவங்களுக்கு காப்ளின்ஸை பத்தி எல்லாம் தெரியும் போலன்ட்டு வருத்தப்படுவா. இந்த இடத்துல ஆன்வர்ட் ஹண்ட் டு டெத்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதுக்கப்புறம் எல்ஃப் நடந்து வரப்ப 2 ஆண்கள் அவளை பார்த்துட்டு இப்படியாப்பட்ட ஹை எல்ஃப் எல்லாம் பார்த்ததில்ல, ஒரு அட்வென்ச்சர் பண்றதுக்கு பதிலா இவ உடம்பு அட்வென்ச்சர் பண்ணலான்னு பானுங்க. எல்ஃப் என்னடா இவ்வளவு அருவருப்பா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு காப்ளின் ஸ்லேயர் பார்த்ததும் சிரிச்சுட்டே காத்திருக்க வச்சதுக்கு சாரி, அப்புறம் யாருக்கும் லெட்டர் அனுப்பணும் நீயே அனுப்பிச்சிட்டியான்னு கேப்பா. அவனும் ஒரு அட்வென்ச்சருக்கு முக்கியமான விஷயமா அனுப்பிச்சிருக்கன்பா. எல்ஃப் இதுக்கு முன்னால நம்மள யாருக்கும் லெட்டர் அனுப்பிச்சதே இல்ல, இவன் அப்படி என்ன அனுப்பிச்சிருப்பான்ட்டு நீ என்ன இந்த அட்வென்ச்சருக்கு வந்து உயிரோட இருக்குங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியான்னு சொல்லி கேப்பா. அவனும் ஆமா அது அப்படிதான் சொல்லணும், அதாவது ரிப்போர்ட்னும் சொல்லுவாங்கன்பா. எல்ஃப் மனசுக்குள்ள கண்டிப்பா அந்த பண்ணையில இருக்க பொண்ணுக்கு தான் அனுப்பிச்சிருப்பான்ட்டு நீ மத்த மனுஷங்க மேலையும் கொஞ்சம் அக்கறையா தான் இருக்கீன்பா. காப்ளின் ஸ்லேயர் கொஸ்ட பார்த்துட்டு ஏதோ தப்பா இருக்குன்பா. எல்ஃப் என்னாச்சுன்னு கேட்கவா. அவன் டிரைனேஜ்ல இருக்க எலிகளை வேட்டையாடுறக்கான எந்த ஒரு கொஸ்டும் இல்லைன்பா. இதை கேட்ட மத்தவங்க கிராமத்துல இருந்து வந்திருப்பானுங்க போல, டவுன்ல போய் இதெல்லாம் முக்கியமாவா பாப்பானுங்கன்பாங்க. எல்ஃபும் இந்த விஷயத்துல ஏதோ டவுட்டா தான் இருக்குன்பா. காப்ளின் ஸ்லேயர் நல்லா தீவிரமா யோசிச்சுட்டு டக்குன்னு கிளம்பிருப்பான். அவ அடே எங்க போறேன்னு கேப்பா. அவன் ஒரு பொருள் வாங்கன்கவும் அவ அப்படி என்ன வாங்க போறேன்னு கேப்பா. அடுத்த நாள் காப்ளின் ஸ்லேயரும் அவனோட டீமும் டிரைனேஜ்குள்ள போறதுக்கு முன்னால எல்ஃப் அப்படி என்னதான் பொருள் வாங்கினேன்னு கேப்பா. அவன் பார்த்தா கேனரி பேர்டை வாங்கி வச்சிருப்பான். எல்ஃப்குள்ள ஒன்னும் புரியாது. காப்ளின் ஸ்லேயர் பறவையை பார்த்தது இல்லையா நக்கல் பண்ணி விட்டுருவான். எல்ஃப் ரொம்ப காண்டாயிருப்பா. இது பறவைன்னு தெரியுது, இது எதுக்குடா வாங்கினேன்னு கேப்பா. காப்ளின் ஸ்லேயர் கையில தீப்பந்தத்தை வச்சுட்டு அவன் பாட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிருப்பான். எல்ஃப் வேண்டா டே அன்னைக்கு ஒரு ஸ்க்ரோல் கொண்டு வந்தே, அது போல இந்த கேனரி பேர்டை தொட்டா இதால தொடர்றவங்க செத்துருவாங்களா இல்ல ஏதாவது சாவங்க இது வருமான்பா. காப்ளின் ஸ்லேயர் கேனரி பேர்ட் இல்லாம அப்படி சாவன்னு பயப்படுவீன்பா. ஒன்னா அவங்க 2 பேத்துக்குள்ளயுமே கம்யூனிகேஷன் பிரச்சனை. அவங்க வந்து இந்த பறவை எதுக்கு கொண்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்கன்பா. காப்ளின் ஸ்லேயர் இந்த பறவைக்கு பாய்சன் கேஸ் ஒத்துக்காது, அதை சென்ஸ் பண்ணாலே ஒரு மாதிரி பேனிக் ஆகும், அதை நம்ம தெரிஞ்சுக்கதான் இதை எடுத்துட்டு வந்தன்பா. ஒன்னா பாய்சன் கேஸா இங்கேயான்பா. காப்ளின் ஸ்லேயர் பார்க்க போனா இங்க இருக்க காப்ளின்ஸ் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கும் போல, இதுக்கு நார்மலா டிரைனேஜ் சிஸ்டத்துல இருக்க சில விஷயங்களை அதுகளுக்கான டிஃபென்ஸ் சிஸ்டமா வச்சிருக்கலான்பா. பிரீஸ்ட் உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு தெரியுதுன்னு கேட்பான். காப்ளின் ஸ்லேயர் சுரங்க வேலைகள்ல இருக்காங்களா அவங்க மூலமா தெரிய வந்துச்சு. சொல்ல போனா இந்த உலகத்துல என்னை விட நிறைய பேர் நல்லா நாலேஜபிளா இருக்காங்க, நான் காப்ளின்ஸை கொல்றதுல அப்படி இருக்கன்பா. ஷாமன் எங்க போறோன்பா. காப்ளின் ஸ்லேயர் நேத்து ஒரு வழியா போட் வந்துச்சு இல்லையா, அது எங்க இருந்து வந்துச்சோ அந்த பாதைக்கு போறோம், முடிஞ்ச அளவுக்கு எந்த காப்ளின்ஸ் கண்ணையும் படாம போகணும்பா. எல்ஃப் அடங்கப்பா காப்ளின்ஸ் வந்தாலும் எதுவும் பண்ண மாட்டியா, என்ன உங்ககிட்ட எப்படி ஒரு மாற்றம்பா. அவன் முதல்ல நான் அந்த லீடரை கண்டுபிடிச்சு அவனை கொன்னு அவன் கூட்டுல மொத்த பேத்தையும் கொல்லுவேன், அப்புறம் டனலுக்கு வெளியே அவன் தப்பிக்க பார்த்தாலும் ஒவ்வொருத்தனையும் தேடி தேடி கொல்லுவன்பா. உன்ன இங்க காப்ளின்ஸ்கான ஷாமன் இல்லைன்னா ஆகர் இது இருந்தா என்ன பண்றதுன்பா. அவன் எனக்கு சிம்பிளா தெரியலேன்பா. ஸ்வாட் மைடன் வேற ஒன்னா கிட்ட ஆல்ரெடி சொல்லிருப்பால அவனும் ஒரு நாள் மறைய போறான்னு, அதை யோசிச்சுட்டு தான் ஒரு மாதிரி வருத்தத்தோட போவா. ஒன்னா இந்த இடத்துல வச்சு மேப்கான வழி முடிஞ்சிருக்கும். உள்ள போய் பார்த்தா ஆல்ரெடி யாரோ லைட்டை யூஸ் பண்ண போல இருக்கும். காப்ளின் ஸ்லேயர் காப்ளின்ஸ்க்கு தான் வெளிச்சம் தேவையில்லையே, வேற யாராவது வந்திருப்பாங்களோ, இருந்தாலும் இதை யூஸ் பண்ணியே பல வருஷங்கள் இருக்கதா சொல்லப்படுது என்பான். அங்க இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்க எல்லாரும் அட்வென்ச்சரஸான்ட்டு ஷாக் ஆவாங்க. ஆக்சுவலா இங்க வச்சு இந்த ஒரு போர் நடந்ததா தான் சொல்லப்பட்டிருக்கோம். ஒன்னா இது ஒரு வேலை கடவுள்கள் வாழ்ந்த காலகட்டங்கள்ல சண்டை போட்டுக்கிட்டாங்களே அவங்களுக்கான நினைவாலயமா இருக்குமோன்பா. எல்ஃப் மதிக்கப்பட வேண்டிய இடம் அந்த ஈன காப்ளின்ஸோட கூடாவா இப்ப இருக்குன்பா. காப்ளின் ஸ்லேயர் சம்பந்தம் இல்லாம எதுக்கு இதெல்லாம்பா. ஷாமன் அந்த குட்டி டெவில்ஸை பார்த்து நீங்களும் பயந்துதான் ஆகணும்பா.
இருக்கான்பா. காப்ளின் ஸ்லேயர் அதுக்கு என்ன பார்த்து தப்பிச்சு ஓடாம இருந்தா சரின்பா. இதுக்கப்புறம் போற வழியில எல்ஃப் இந்த பில்டிங் என்ன இவ்வளவு கன்ஃபியூஷனா கட்டி வச்சிருக்காங்கன்பா. ஷாமன் உள்ள வர மான்ஸ்டர்ஸை குழப்பறக்காக இருக்கலாம். ஏன்னா புனித போராளிகள் ஓய்வு எடுக்கிற இடத்துல மான்ஸ்டர்ஸோட கை தீண்டக்கூடாதுன்னு தான் அதுக்கு சுத்தியே செத்து போயிருங்கல்ல. அந்த மரணம் கொடூரமா இருக்கும்லன்பா. பிரீஸ்ட் இதனால அந்த புனித போராளிகள் திரும்ப பிறப்படுப்பாங்க. அண்ட் காப்ளின்ஸ் நம்மள இந்த இடத்துல வச்சு குழப்பாம இருக்கணும்னு வேண்டிக்கங்க. அண்ட் எல்லாரும் கொஞ்சம் தெளிவாவே இருந்துக்க பாத்துக்கங்கன்பா. இதுக்கப்புறம் எல்ஃப் இந்த ரூமுக்கு போலாங்கிறப்ப ஒன்னா எதுக்கு குறிப்பா எந்த ரூம்னு கேப்பா. அவ இது ஒண்ணுதான் லாக் பண்ணாம இருக்கு, கூடவே உள்ள ட்ராப்பும் இல்லாத போல இருக்கு. இருந்தாலும் உள்ள போனதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என் மேல கோவப்படாதீங்கன்பா. காப்ளின் ஸ்லேயர் கதை உடச்சிட்டு உள்ள போகும்போது அங்க ஒரு பொண்ணை கட்டி போட்டு சித்திரவதை பண்ண போல இருக்கும். ஒன்னா அவளை காப்பாத்துறான்னு போவா. காப்ளின் ஸ்லேயர் தடுத்திருப்பான். பார்த்தா வெறும் விக்கு மட்டும் மாட்டி விட்டுருப்பாங்க எலும்புக்குள்ள. இது ஒரு கம்ப்ளீட் செட்டப்பா இருந்திருக்கும். ட்ராப் பண்ணிருப்பாங்க. ஒன்னா அடுத்து என்ன செய்ய, நம்ம ட்ராப்ல மாட்டிக்கிட்டோன்பா. காப்ளின் ஸ்லேயர் உயிரோட இருக்கும்ல, கொஞ்சம் பொறுமையா இருப்பான். இவங்கள ஒரு காப்ளின் ஒரு ஓட்ட வழியா பாக்குற போல இருக்கும். திடீர்னு அந்த கிணறி பேர்ட் கத்த ஆரம்பிக்கும். எல்லாரும் பாய்சன் கேஸ் தான் வரப்போகுதுன்னு புரிஞ்சுப்பாங்க. பாய்சன் கேஸ்லாம் ரிலீஸ் ஆகவும் நல்லா பொரியல மாட்டின எலி போல ஆயிட்டோன்பா காப்ளின் ஸ்லேயர். ஷாமன் கொல்ற அளவுக்கு எல்லா கேஸும் இருக்காது, இது நம்மள ஸ்லோ பண்ணவா இருக்குன்பா. எல்ஃபான எக்ஸிட்லயே இந்த ரூம் முழுக்க கேஸ் நிரம்பிட்டா நமக்கு பிரச்சனைன்பா. ஒன்னா அடுத்து நம்ம என்னதான் செய்ய, எனக்கு பாய்சன் போக்குறதுக்கான மிராக்கல்லாம் தெரியாதுன்பா. காப்ளின் ஸ்லேயர் டக்குனு ஒரு சாக்குல் பீஸ் எடுத்து கொடுத்து மூக்க நல்லா துணியால கட்டிட்டு அப்பப்ப இதை ஸ்மெல் பண்ணுன்பா. அவ இது நம்மள காப்பாத்திருமான்பா. அவன் சீக்கிரம் செய்யுங்க இல்லைன்னா செத்து போயிருவீங்கன்ட்டு சார்கோல் பீஸை கொடுத்தது போக ஏதாவது மூலிகை சார்ந்த பொருள் வச்சிருந்தீங்கனாலும் கையில எடுத்துக்கங்கன்பா. ஷாமன் கிட்ட சொன்னாம்பையோ எரிமலை மண்ணையும் கொடுத்து இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி கேஸ் வர ஓட்டைகளை அடைச்சு விட சொல்லுவான். ஷாமன் ஒரு கான்கிரீட் போலவான் பாரு. காப்ளின் ஸ்லேயர் அதே தான், ஆனா அது காய கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், இருந்தாலும் எஃபெக்டிவா இருக்கும்பா. ஷாமன் அதை நான் டக்குனு காய வைக்க எனக்கு மந்திரம் தெரியும்பா. எல்ஃப் நீ அதை பூசர்ல ஸ்லோவா இருப்பின்ட்டு அவளே ரெண்டத்தையும் மிக்ஸ்அப் பண்ணி அடைக்க ஆரம்பிப்பா. ஷாமன் மந்திரம் சொல்லவும் டக்குன்னு இறுகிக்கும். பிரீஸ்ட் அடுத்து என்ன செய்யன்னு கேட்பான். காப்ளின் ஸ்லேயர் இந்த கேஸஸ் போறது தெரிஞ்சா கண்டிப்பா மெயின் டோர் வெளியே தாக்க வருவாங்க. அதால கதவை அடைக்க நம்ம இந்த சவப்பெட்டியை யூஸ் பண்ணிக்கலான்பா. எல்ஃப் வேலையை முடிச்சாச்சுன்பா. ஷாமன் இதுக்கப்புறம் கைவசம் மந்திரம் இல்லைன்பா. காப்ளின் ஸ்லேயர் அப்படின்னா வெப்பன் எடுத்து வச்சுக்கன்பா. காப்ளின்ஸ் தாக்க வந்திருக்குங்க. நல்ல வேலையை கதவை அடைச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அதனால அதுக்குள்ள ஸ்லோ டவுன் பண்ண போலதான் இருக்கும். பிரீஸ்ட் டிராகன் டூத் வாரியரை வர வைப்பான். ஒன்னா ப்ரொடெக்ஷன் கொடுப்பா. திடீர்னு பார்த்தா வெளியே சத்தம் இல்லாம இருக்கும். எல்லாரும் என்னாச்சுன்னு முழிக்கிறப்ப காப்ளின் ஸ்லேயர் அந்த பாய்சன் கேஸ் ரிவர்ட் ஆயிருக்கும். அதுகளுக்கு அந்த கேஸ் திரும்பப்பட்டு அதுல சிலது செத்தாலும் செத்துருக்கலான்பா. இருந்தாலும் இந்த காப்ளின்ஸ் விஷயத்துல ஏதோ வினோதமா இருக்குன்னு எல்ஃப் சொல்றப்ப திடீர்னு பார்த்தா கதவெல்லாம் உடச்சிட்டு வருங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அதுகளை சமாளிப்பாங்க. ஹாப் காப்ளின் வேற வந்திருக்கும். எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு அந்த குட்டி குட்டி காப்ளின்ஸை சமாளிக்கும் போது ஒன்னா காப்ளின் ஸ்லேயர் ப்ரொடெக்ஷன் தாண்டி போக பாக்குறான்ட்டு தடுக்கலான்னு பாப்பா. பட் அவன் சண்டையில இறங்கி இருப்பான். ஃபைட்ல சும்மா பயங்கரமா இருக்கும். பிரீஸ் தான் முடிஞ்ச அளவுக்கு கூட இருப்பான். எல்ஃப் என்ன ஏகப்பட்டது வந்துட்டு இருக்குன்பா. ஷாமன் குறை சொல்லி ஏதாவது மாறப்போதான்ட்டு ஒன்னா கிட்ட இன்னும் தாக்கு பிடிக்க முடியுமான்னு கேட்பான். அவன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தாக்கு பிடிக்கிறேன்பா. அந்த பக்கம் காப்ளின் ஸ்லேயர் ஹாப் காப்ளின கொல்லான்னு போனான். அதுக்கு ஒரு கால காப்ளினையே தூக்கி நிறுத்திருக்கோம். அதை ஒரு கேடயமா பயன்படுத்திட்டு காப்ளின் ஸ்லேயர் அடிச்சு பறக்க விட்டுருப்பான். இதை பார்த்து பயந்து ஒன்னா அவளோட ப்ரொடெக்ஷனை ஸ்டாப் பண்ணிருப்பா. எல்ஃப் ஏகப்பட்ட காப்ளின்ஸ் மொய்க்க ஆரம்பிக்கும். ஷாமன் தான் முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்த பாப்பாரு. ஒன்னா கிட்ட திரும்ப அந்த ப்ரொடெக்ஷனை யூஸ் பண்ணுன்னு சொல்லும் போது அவ ரொம்ப பயந்து போயிருப்பா. ஷாமனும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருந்து பண்ணுன்னு ஒரு கட்டத்துக்கு மேல அவர்னாலுமே காப்ளின்ஸை சமாளிக்க முடியாது. பிரீஸ்டுமே அந்த பக்கம் சொதப்பற போலதான் இருக்கும். ஹாப் காப்ளின் ஒன்னா கிட்ட எல்லாம் வரப்ப அவனை காயப்படுத்திடாதேன்ட்டு பாத்ரூமே போயிருப்பா. அது தூக்கி அவளோட கையை கடிக்கும். காப்ளின் ஸ்லேயருக்கு ரொம்ப ரத்தப்போக்கு இருக்கும் இல்லையா, அவன் மனசுக்குள்ள அவனை யாரோ உன்னால காப்ளின்ஸையும் கொல்ல முடியாது ஒன்னும் புடுங்க முடியாதுன்னு சொல்ற போல இருக்கும். ரொம்ப வெறியாகி எந்திரிச்சவன் கேடை தலையை ஒரு காப்ளின் அடிச்சு கொன்னுட்டு டெட் பாடி செட்டப்புக்காக ஒரு விக் யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த முடியை வச்சு ஹாப் காப்ளினோட கழுத்தை நெரிப்பான். ஆக்சுவலா அசாசினை பொறுத்த வரைக்கும் முடிங்கிறது அவ்வளவு ஈஸியா கட் ஆயிராது. சோ விக்கை வச்சு கழுத்தை நெரிக்கிறது மூலமா அது எப்படியே ஹாப் காப்ளின் கொன்றுங்கிற ஒரு முடிவுல இருப்பான். காப்ளின் ஸ்லேயர் கையில தானே அந்த முடியை போட்டு இருக்கிறான். இதுக்கே அவன் கையில ரத்தம் எல்லாம் பீச்சிட்டு வரும். எல்ஃப்க்கு என்னதான் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருந்தாலும் வார்ஃப் இவளை காப்பாத்த ரொம்ப போராடி இருப்பான்ல, அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு எல்ஃபாட் வார்ஃப் ஆனா உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன்ட்டு அதை மண்டைக்கு இதே எத்திக்காத, நான் தேங்க்ஸ் சொல்றதே பெருசுதான்பா. சுத்தி வர எல்லா காப்ளின்ஸையுமே தாக்கிட்டு ஷாமன் திரும்ப இதே எனர்ஜி அண்ட் வாயோட வந்தே அதுவே போதும்பான். காப்ளின் ஸ்லேயர் அந்த ஹாப் காப்ளினை கொல்றப்ப மனசுக்குள்ள ஒரு காப்ளின் மரணத்துக்கான பயணத்துக்கு போ, சவப்பட்டிக்கான ஹானியாயிருன்னு சொல்லி கத்துற போல இருக்கும். காப்ளின் ஸ்லேயர் இன்னும் இருக்கமா இருக்கவும் அது லைட்டா அன்கான்சியஸ் ஆகிற போல இருக்கும். அப்படியே கண்ணை நோண்ட ஆரம்பிப்பான். ஹாப் காப்ளின் அடிச்சு பறக்க விட்டுருக்கோம். காப்ளின் ஸ்லேயர் எந்திரிச்சவன் கையில இருக்க கண்ணை தூக்கி போட்டு அடுத்து உங்கள நான் யார கொல்லன்பான். ஹாப் காப்ளின் போகவும் மத்த காப்ளின்ஸ் காப்ளின் ஸ்லேயரை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிருங்க. எல்ஃப் தான் காப்ளின் ஸ்லேயர் விழாம இருக்க சப்போர்ட்டுக்கு வந்து பிடிப்பா. அவன் நீ ஓகேவான்னு கேட்டா நான் நல்லா தான் இருக்கேன், நீ தான் கொஞ்சம் மோசமா இருக்கீன்பா. அவன் ஒன்னாவை பத்தி கேட்கவும் அவன் நீ இப்போதைக்கு நடந்து வர முடியுமான்னு கேட்பா. ஷாமன் வந்து ஒரு கை கொடுக்கவும் தான் எல்ஃப் சந்தோஷப்படுவா. பிரீஸ் நல்ல வேலையை அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகல, காயம் போன ஆழத்துக்கு எப்படியும் நான் சரி பண்ணிட்டேன்பா. எல்லாரும் அப்பாடான்னு சந்தோஷப்படுவாங்க. ஒன்னா இப்படி பண்ணதுக்கு மன்னிச்சுக்கங்கன்பா. காப்ளின் ஸ்லேயர் இங்க இப்படிலாம் நடக்கிறது தானங்கிறப்ப திடீர்னு பார்த்தா ரத்தம் கக்கி அப்படியே படுத்திருப்பான்.